சுசீலா அம்மாவோட புடவைகள் எல்லாத்தையுமே ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக பரவலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இப்போ சுசீலா அம்மாவை பற்றின ஏதாவது ஒரு டாக்ஸ் தான் போய்கிட்டே இருக்குது. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, சமீபத்தில் அவங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு வீடியோவுமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு சிறுநீரக கோளாறு இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் அதை தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஓரளவு அவங்களோட உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில் அவங்களோட வீட்டை அவங்க பையன் தான் இப்போ பார்த்து வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் அவங்க சொல்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்படி அவங்க சொல்லி அவங்க பையன் பண்ண போகிற ஒரு விஷயம் தான் அவங்களோட பட்டு புடவைகளை தானமாக கொடுக்கறது. அண்ட் பி சுசீலா அம்மா அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே புடவைகள் மேலே அபரிமிதமான ஒரு பிரியம் இருக்குது. எந்த ஊருக்கு பாட போனாலும் சரி, அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்ல பட்டுகளை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அண்ட் அதை அவங்க ஒரு கலெக்ஷனாகவே பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இந்தியாவில் 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட பல லாங்குவேஜஸில் இவங்க பாடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் எல்லாத்துக்குமே இவங்க போயிருக்காங்க. அங்கே அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய நல்ல பட்டு புடவைகளை வாங்கிட்டு வந்துடுவாங்களாமா. நல்ல சேலைகளையுமே அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்படி அவங்களோட பீரோவில் 300க்கும் மேற்பட்ட புடவைகள் இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு புடவைகள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க பையன் கேட்கும் போது, அண்ட் அன்றைய தேதியில் எனக்கு வயசு இருந்துச்சு, நான் நல்லா கட்டி அழகு பார்த்தேன். அண்ட் இப்போ எனக்கு அந்த மாதிரி கட்ட முடியலை, அதனால் இதை தூக்கி போடவும் எனக்கு மனசு வரல, இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்துடுவோம். எத்தனையோ பேர் ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சேரீ எல்லாமே நார்மலான சேரீ கிடையாது, பல லட்சங்கள் பல்லாயிரங்கள் இருக்கும். இந்த சேரீயை நம்ம அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம், இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு ரொம்ப இல்லாமல் துணி இல்லாமல் கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே அந்த புடவைகளை கொடுக்க போகிறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு முடிவு. இதே மாதிரியே எல்லாரும் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் திவ்யா கணேஷ் அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. அவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருந்துச்சு அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் அவங்க மகாநதி சீரியலில் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அதை நான் கண்டினியூ பண்ணல அப்படிங்கிறதையுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், முன்னிருந்ததை விட இப்போ நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால அவங்க நேரடியாக கோயிலுக்கு போயிருக்காங்க, சாமி கும்பிட்டுருக்காங்க. அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் பகிர்ந்துக்கிட்டு, வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் வரும் போகும், அண்ட் இதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும், இதற்காக தான் கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்னதான் நம்மளை கடவுள் சோதிச்சாலும் நம்மளை கைவிட்ட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஒரு குவாட்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபோட்டோஸில் அவரோட ரசிகர்கள்லாம் வந்து இப்போ நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்குமே நான் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஆன்சரையும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மறுபடியும் மகாநதியில் வருவீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லலை. வெயிட் பண்ணி பார்க்கணும் மறுபடியும் அந்த சீரியலில் வராங்களா இல்லை புது சீரியலில் வராங்களா அப்படிங்கிறது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.